இன்றைக்கி ஊர்லேருந்து அம்மா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஒர்க் போகலைங்க. அம்மாவும் நம்மளை பார்க்க சென்னை வந்துட்டாங்க. அதனால் நல்ல ஹோட்டலாக போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட தாங்க போயிட்டோம். சாப்பிட்டு வெளியே வரோம். நமக்கே தெரியாமல் ஸ்வீட் கலர் இருந்துட்டு ஸ்வீட்டு ஃப்ரூட்ஸு நிறைய வாங்கியிருக்காங்க. ஏடு வேமா பார்த்து போமானே அம்மா எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியுங்க. அந்த கஷ்டத்துலேயும் அவங்க கையில் இருந்த காசு 1500 எடுத்து கொடுத்தாங்க. நம்ம வேணான்னு சொல்லியும் கொடுத்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷை வாங்கிட்டோங்க. கண்டிப்பாக நான் பணக்கார குடும்பத்தில் இருந்திருந்தால் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேங்க. ஆனால் இந்த மாதிரி அன்புக்கு ரொம்பவுமே ஏங்கியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு அம்மா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தாங்க சொல்கிறேன். இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேம்மா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களையும் நம்ம ஃபேமிலியும் கண்டிப்பாக நான் மேலே ஓரளவுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவோம்மா. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்பா அம்மாவை வெறுக்காமல் ஒரு 5 நிமிஷம், ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாச்சும் கால் பண்ணி சிரித்து பேசி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கும்போது சந்தோஷமாக பார்த்துக்குங்க. இல்லாதப்போ ஃபீல் பண்ணுறதை விட்டு இருக்கிறப்போ எவ்வளோ நம்மளால் ஹாப்பியாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துங்க. ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.